சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தகங்களை ஏன் வாசிக்க வேண்டும்? முதல் புத்தகத்தை ஏன் தாய்மொழியில் வாசிக்க வேண்டும்? குழந்தைகளை வணிக வளாகங்களுக்கு அழைத்துச் செல்வதை தவிர்த்து ஏன் புத்தக கண்காட்சிகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்து அறிவாலும் உணர்வாலும் உணர்த்துவது புத்தகங்கள் மட்டுமே. அந்த வகையில் உலகம் முழுவதும் மனித சமூகம் மனிதர்களாக வாழ புத்தகங்கள்தான் இன்றளவும் பெரும் பங்காற்றி வருகிறது என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. ஒருவரின் வாழ்க்கையில் மனிதர்கள் பல உறவு முறைகளில் வருவார்கள், செல்வார்கள். ஆனால் புத்தகங்கள் அப்படி அல்ல. வாழ்நாள் முழுவதும் ஒருமுறை அந்த புத்தகத்தை வாசித்து விட்டால் நம்முடன் பயணம் செய்வதுதான் புத்தகத்தின் தனிச்சிறப்பு. ஆற்றங்கரை ஓரங்களில் கூடி வாழ்ந்த மக்கள் சிறு கூட்டங்களாக பிரிந்து கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்து இன்று தனி குடும்பங்களாக உருவாகி தனித்தனி அறைகளில் குழந்தைகளும் பெற்றோர்களும் வாழும் நிலைக்கு சமூகம் மாறியுள்ளது. கூட்டு குடும்பங்களில் வாழும்போது வீட்டில் உள்ள மூத்தவர்கள் குழந்தைகளுக்கு அறிவுரைகளை கூறி நல்ல ஒழுக்கங்களை எடுத்துரைத்து வளர்ப்பார்கள். அப்படி வளரும் குழந்தை சமூகத்தில் எந்த தவறும் செய்யாமல் வளர்ந்த காலமெல்லாம் மாறி தற்போது தனி குடும்பமாக வளரும் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற தத்தளிப்பில் இளம் தலைமுறை பெற்றோர்கள் உள்ளனர். என்ன செய்வது என்று தெரியாமல் குழந்தைகளை சுற்றுலா தலங்களுக்கும் வணிக வளாகங்களுக்கும் பொழுதுபோக்கு விளையாட்டு தலங்களுக்கும் அழைத்து சென்று நேரங்களை கழித்து வருகின்றனர். இன்று ஒரு நாள் நேரம் கழிந்தது என்று இரவில் பெருமூச்சு விடும் சூழலுக்குத்தான் இன்றைய வாழ்வியல் முறை மாறியிருக்கிறது. இந்த இளம் தலைமுறை பெற்றோர்கள் குழந்தைகளை பொழுதுபோக்கு தலங்களுக்கு அழைத்து செல்வதை விட புத்தக திருவிழாக்களுக்கு அழைத்து சென்று புத்தகங்களை வாங்கி வாசிக்க அறிமுகம் செய்யும் போது இந்த சமூகத்திற்கு பங்காற்றும் வகையில் குழந்தைகளின் வளர்ச்சி இருக்கும் என்பதே புத்தக விற்பனையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. குழந்தைகளுக்கு எப்படி சொன்னால், இப்போ குழந்தைகள் அதிகமாகவே ஆர்வமாக தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தொடர்ந்து ஒரு 5 வருஷங்களாக அந்த புத்தக திருவிழாவில் இப்போ இருக்கேன். இப்போ அதில் வர பார்த்திங்கன்னா இப்போ 2020க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களையும் வந்தோடனே பெற்றோர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்களே டைரெக்டாக ஒரு புத்தகத்தை எடுத்து அம்மா எனக்கு இந்த புத்தகம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைங்கள் ரெடி ஆகிட்டாங்க. பெற்றோர்கள் தான் ஒரு சில பெற்றோர்கள், எல்லாரும் இல்லை, வேண்டாம் நீ இதை வாசிக்க மாட்டேன்னு பெற்றோர்கள் நம்ம தான் சொல்கிறோமோ ஒழிஞ்சு குழந்தைகள் வாசிக்க அவங்க ரொம்பவே தயாராக இருக்காங்க. அதனால் குழந்தைகள் கண்டிப்பாக வாசிக்க வைக்கலாம். புத்தக வாசிப்புகளை குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்வது என்பது குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் அவசியம் என்பது போல்தான். தமிழில் புத்தகங்களை குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்து அந்த புத்தகங்களை வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். தாய்மொழியில் புத்தகங்களை வாசிக்க கற்றுக் கொடுக்கும் போது உணர்வுகள், சிந்தனைகள், மொழிப்பற்று, வார்த்தைகளில் உள்ள உணர்வுகள், இன்பம், துன்பம், வேதனை, அறம் உள்ளிட்ட அனைத்தையும் உணர முடியும். ஆகவே அவரவர் தாய்மொழிகளில் புத்தகங்களை பெற்றோர் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்து வைப்பதென்பது குழந்தைகளின் அறிவாற்றலையும் சுயமாக சிந்திக்கும் திறனையும் உயர்த்தும் என்கிறார்கள் தமிழ் ஆர்வலர்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன கால பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தன்னுடைய தாய்மொழியான மொழியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் முதல்ல வாங்கி கொடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த தாய்மொழியில் இருக்கக்கூடிய அந்த மொழி சார்ந்த புத்தகங்கள் தான் குழந்தைகளை சீக்கிரமாக சென்றடையும். அது அவங்களுடைய அறிவு வளர்ச்சியும் சரி, மன வளர்ச்சியும் சரி, ஒழுக்க வளர்ச்சியும் சரி, அது தாய்மொழியில் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து மற்ற மொழிகளில் இருக்கா அப்படின்னா, மற்ற மொழிகளில் ஒரு கதையோ இல்லை காப்பியமோ காவியமோ பாடலோ பாடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதை வாழ்க்கையில் நம்மளால் எடுத்துகிட்டு செலுத்த முடியுமானா இல்லை. ஆனால் தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, தாய்மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களுமே நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த குழந்தை நல்ல ஒரு முறையில் நல்ல ஒரு நெறிப்பாடோடு வளரணும் அப்படின்னா தாய்மொழி முக்கியம். சமூகம் சார்ந்து வளரணும் அப்படின்னா மற்ற மொழிகளும் நமக்கு முக்கியம்தான். ஒவ்வொரு ஆண்டும் கோவில் திருவிழாவிற்கு காத்திருந்து பெற்றோர் குழந்தைகளை திருவிழாவுக்கு அழைத்து சென்று பொம்மைகளை வாங்கி கொடுத்து ராட்டினங்களில் சுற்றவிட்டு குழந்தைகளையும் மகிழ்வித்து பெற்றோர்களும் மகிழ்வார்கள். அதுபோல புத்தக திருவிழாக்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் குழந்தைகளை அழைத்து சென்று
புத்தகங்களை குழந்தைகள் தேடி தேடி வாங்கும் காட்சிகளை பார்த்து இளம் தலைமுறை பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதே புத்தக பிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது. எழுத்துலகில் இந்தியாவின் தலைசிறந்த விருதுகளில் ஒன்றான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் கூறுகையில், இளைய தலைமுறையினர் புத்தக வாசிப்பில் இல்லை என்று கூறுவது தவறு. புத்தக வாசிப்பில் இளைய தலைமுறையினர் இருக்கிறார்கள் என்றும், குழந்தைகளுக்கு பெற்றோர் புத்தக வாசிப்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். தாய்மொழியான தமிழிலும் அவரவர் தாய்மொழியில் அந்தந்த மொழி புத்தகங்களை வாங்கி முதலில் அறிமுகம் செய்ய வேண்டும் என்றும், புத்தக வாசிப்பு என்பது தாய்மொழியை மட்டுமல்லாமல் மனிதர்களையும் பண்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இந்தியாவிலே இவ்வளோ பெரிய ஒரு புத்தக கண்காட்சி ஏற்பாடு பண்ண போகிறதில்ல. லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. எல்லா துறை சார்ந்து இருக்கோங்கிறதுனால நீங்கள் வாங்க, உங்களோட வீட்டில் இருக்கவங்களை அழைச்சிட்டு வாங்க, நண்பர்களை அழைச்சிட்டு வாங்க. எல்லா வயதினரும் புத்தகம் படிக்கிறதில் ஈடுபடணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அதுக்கான அத்தனை வகையான புத்தகங்களும் இங்கே கிடைக்குது. நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி புத்தகங்களை தேடி வந்து படிக்கிறாங்க. பொதுவாக இளைஞர்கள் படிக்கிறது குறைவுன்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. இங்கே நம்ம கண்ணில் பார்க்குறது நிறைய இளைஞர்கள் வராங்க, அவங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வாங்குறாங்க. நிச்சயமாக இது ஒரு தமிழ் பண்பாட்டை, தமிழ் இலக்கியத்தை மேம்படுத்துகிற முயற்சியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். புத்தக திருவிழாக்கள் நடைபெறுவது எழுத்தாளர்களுக்கும் புத்தக விற்பனையாளர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி மட்டுமல்லாமல், புத்தக வாசிப்பாளர்களுக்கும் மனிதகுலத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கும் புத்தக திருவிழாக்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன என்பதை அனைவரும் உணர்ந்து, எதிர்கால சமூகத்தினரை வளர்த்தெடுப்பதற்கு புத்தகங்கள் மட்டுமே நமக்குள்ள ஒரே ஆயுதம் என்பதையும் உணர வேண்டும். பல கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் அறிவு என்பது புத்தகங்கள் வழியாக மட்டுமே வரும் என்பதை தமிழ் சமூகத்தின் நவீன கால பெற்றோர் உணர்ந்து, குழந்தைகளுக்கு தாய்மொழியான தமிழில் புத்தகங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நித்யானந்தன். புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்பது எழுத்தாளர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. குடும்பமாக புத்தக திருவிழாவிற்கு வர வேண்டும் என்பதே அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் நித்யானந்தன்.